நம்ம எல்லாரும் நின்றவனமாக பாடலை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 6வது பாடல், அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடிய போற்றிடுவேன் என்கிறதான பாடல். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல். அளவில்லா துதிகளுடன்
புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் எங்கள் தேவனே, பரிகாரமானவர். என்னாலுமே பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேகமீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமராஜனாக மணவாளன் வந்திடுவார். மாசற்ற ஜோதியாக மகிமராஜனாக மணவாளன் ஆயத்தமாகிடுவே நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே, என் இதயம் குறிக்குதே. செல்வேன் நண்பருடன், நான் வாழ்வேன் நித்தியமாய். செல்வேன் நண்பருடன், நான் வாழ்வேன் நித்தியமாய். அன்பராமே இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். அன்பராமே இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். பாடி போற்றிடுவேன், பரமன ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நம் மீது நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா
கோபப்படுவதற்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எடுத்துக்குருவாராம். அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன்னு வசனம் சொல்லுது. அவருடைய பொறுமை உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அப்பேற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அதே நேரத்தில் தேவன் அன்பாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு என்பது தேவனுடைய ஒரு குணாதிசயம். அதுதான் முக்கியமான குணாதிசயம். நிறைய பேர் அன்பே கடவுள்னு சொல்கிறாங்க. அது வேறு மதம். அன்பே கடவுள்னாலும் தேவன் அன்பாக இருக்கிறார் என்றாலும் ஒன்று கிடையாது. ஏன்னா தேவன் தான் கடவுள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் கடவுள். அவருடைய குணாதிசயத்தை வச்சு அதை கடவுளாக சொல்கிறாங்க. அது அல்ல. தேவன் அன்பாக இருக்கிறார். அப்பேற்பட்ட அன்பின் தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லாத துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் பாடியே போற்றிடுவேன். ஏன் அவரை போற்றணும் அப்படின்னா, அவர் நமக்காக நாமே நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் நமக்காக கல்வாரி சிலுவையில் வந்து பலியாக மாறினார். அந்த அன்பிற்காகத்தான் என்ன செய்கிறோம்? அவரை துதிக்கிறோம், அவரை பாடுறோம், அவரை புகழ்கிறோம். இது எல்லாமே எதனாலன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் நல்லவராக இருக்கிறதுனால தான் அவர் நமக்காக வந்து மரிக்க முடிந்தது. நாம் நல்லவர்களாக இருந்ததுனால அவர் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 75வது பாடல், இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் என்கிறதான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்கள். எளிமையான ராகம்தான். பாடல் புஸ்தகத்தில் 75வது பாடல். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பதில் தயை பெருத்தோரவர். நிறைந்தோரவர், மன்னிப்பதில் தயை பெருத்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை
பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள் ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள் இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் தாளம் போடுங்கள் சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாரவர் சாவிற்கு முற்றுமாய் ஓடித்தாரவர் ஜெயித்தாரவர் சாவிற்கு முற்றுமாய் ஓடித்தாரவர் பாதாள வல்லமைகள் கரிகரிக்க பிறந்தாரவர் கரிகரிக்க பிறந்தாரவர் கர்த்தர் நல்லவர் என்று பாராட்டுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று பாராட்டுங்கள் இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் தாளம் போடுங்கள் ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள் ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள் பாடிடுங்கள் ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள் இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பரவர் அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள் சம்பரவர் அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள் மனதுருக்கம் நிறைந்தோரவர் மன்னிப்பதில் பெருத்தோரவர் மன்னிப்பதில் பெருத்தோரவர் கர்த்தர் நல்லவர் என்று பாராட்டுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று பாராட்டுங்கள் இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள் ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள் ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள் ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள் இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான் ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான் உலகெங்கும் சென்றிடுங்கள் ஊரெங்கும் சொல்லிடுங்கள் சென்றிடுங்கள் ஊரெங்கும்
என்றும் நல்லவர். தானம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஒரே பலியாக கிருபாதார பலியாக ஒப்படைத்தார். இதை விட ஆண்டவர் பெருசாக வேறு எதுவும் செஞ்சிட முடியாது. இதையே செய்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினால இன்றைக்கு இருக்கிற குறைவுகளை நினச்சி கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நினச்சி என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தன்னையே கொடுத்தவர் மற்றவற்றை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்போ நமக்கு எது வேணும்னாலும் யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் அவருடைய நாமத்தினாலே அவருக்கு சித்தமானதை நாம் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அவருக்கு பிரியமில்லாததை கேட்டால் கிடைக்காது. அவருக்கு பிரியமானதை நாம் கேட்கும்போது என்ன செய்யும்? அது கிடைக்கும். ஏன்னா அவர் நல்லவர். அல்லேலூயா. நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர். அல்லேலூயா. இந்த அடிப்படை புரிதல் முதல்ல ஆண்டவரை குறிச்சிருக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. அந்த மாதிரி யாராவது பிரசங்கம் பண்ணால் அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு நம்முடைய காதை அடைச்சிட்டு வந்துடணும். அல்லேலூயா. ஒரு நாளும் தீமையினாலே அவர் என்ன செய்யறதில்லை. வியாதி நன்மையா தீமையா? தீமை. தரித்திரம் நன்மையா தீமையா? தீமை. பாவங்களும் சாபங்களும் நன்மையா தீமையா? தீமை. அப்போ இந்த தீமைகளினாலே தேவன் ஒருவரையும் எப்பொழுதும் சோதிக்கிறவர் அல்ல. அவருடைய வார்த்தையை கொடுத்து சோதிப்பார், அவ்வளோதான். சோதிப்பது என்பதே என்னது? அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து இதை நம்ம கை கொள்கிறோமா இல்லையான்னு பார்ப்பார், அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அதனால தான் அவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அது ஒருவேளை இதுவரைக்கும் நிறைவேறாத மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனம் அப்படி தான் சொல்லுது. மனம் மாற அவர் மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்ன என்ன செய்வார்? செய்வார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இதுவரை சொன்ன எந்த வார்த்தையுமே நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது. அல்லேலூயா. தீமையான ஒரு காரியத்தை சொன்னார்னா மட்டும்தான் அதற்காக மனஸ்தாபப்பட்டு அதை நன்மையாக மாற்றுவாரே தவிர நன்மையான எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்யாமல் விட்டதே கிடையாது. அல்லேலூயா. அந்த புரிதல் இருக்கும்போது ஆராதனையே வேறு மாதிரி ஆயிரும். ஆண்டவரை ஆராதிப்பது இருதயத்திலே நன்றி பெருக்கோடு உள்ளம் பொங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? பாட்டு பாட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 66வது பாடல், உயர்ந்ததே இயேசு என்னும் நாமம். தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் இதுவரை செய்திருக்கிறார். இதுவரை செய்தவர் இனிமேலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்றைக்கி ஒருவேளை சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். அதனால் ஒரு சோர்வு நமக்குள்ளாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், அந்த சோர்வை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். தேவன் மீது விசுவாசமாக இருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம்.
வார்த்தை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கொண்டு வருகிறோம் பிதாவே. இம்மட்டுமாய் நாங்கள் செலுத்தின நன்றி பலிகளை துதி ஆராதனையை கர்த்தாவே நீர் அங்கீகரித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையான நன்மைகளை நான் நிரப்பப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதிகளை ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக, ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.